இன்னைக்கு பையனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்ட் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் ரைஸை போட்டு விட்டுட்டு சைட் பை சைட்லயே தக்காளி சட்னிக்கு வதக்கி எடுத்து வச்சுட்டு என்ன இது நல்லா ஆறுனாதான் அரைக்க முடியும். வீட்டுல கொஞ்சம் புதினா இருந்தது, அதனால இந்த டைம் தக்காளி கூடயே கொஞ்சம் புதினாமையுமே சேர்த்து வதக்கி ஆற வச்சுட்டேன். பையனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வெள்ளச்சோள பணியாரம் தான். மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். 1 கப் வெள்ளை சோளம், 1/2 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர் நான் பணியாரத்துக்குனே அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுவே இட்லி தோசைக்கா இருந்தா 1 கப் வெள்ளை சோளத்துக்கு 1 கப் இட்லி அரிசி சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு தாளிப்பு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் பனியரமாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், காரமா இருக்கும்னு. ஒரு சின்ன கேரட்டும் சின்ன துண்டு பீட்ரூட்டும் துருவி அதையுமே ஆட் பண்ணியிருந்தேன். கலர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பையன் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். நீங்க இது கூடவே வேக வச்ச ஸ்வீட் கார்னுமே ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கிரன்ச்சியா கடிபடுறப்போ நல்லா இருக்கும். அப்படியே பனியாரமும் சுட்டு பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான். நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து என்னோட ஃபேவரட் காம்போ. அவ்வளவுதான். நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.